சரி, அரசியலும் சரியில்லை, அரசியலும் சாக்கடை, அரசியலும் நாரி. எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அரசியல் சரி பண்ணதான வந்தீங்க. எத்திக்ஸ் இல்லாத ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு எந்த கேள்வி கேட்டாலும் எங்கள் தலைவன் பதில் சொல்வான். அவன் தான்டா தலைவன், அவன் தான் தலைவன். கேட்பாங்க, ஆமா எத்திக்ஸ் இல்ல, எத்திக்ஸ் இல்ல, அறம் இல்லை, ஊடகங்களுக்கு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி எப்படி போட்டாலும், எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிப்பான்டா. திரைப்படத்துல மட்டும் கத்தி படத்துல ஒரு 200 கேமரா 2G காத்துலே ஒளில் பண்ண ஊர் சார் இது. கத்தியில கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகை சந்திப்பு, பைரவா கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகை சந்திப்பு, பிகில்ல ஒரு கிளைமாக்ஸ் சந்திப்பு, மெர்சல்ல பிரஸ் மீட். படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல. இங்க பிரஸ் வந்தா இந்த வடிவேல் படத்துல மதுரமல்லினோட கண்ணாடியை மூடுவார்ல, அது மாதிரி சரியான நேரத்துல சரியான இஷ்யூல சந்திப்பாரு அப்படிங்கிறாங்க. எப்ப சார் வரும், எப்ப சார் வரும் சரியான நேரம்? இந்த இளவு காத்த கிளி மாதிரி நாங்களும் காத்திருக்கிறோம். அதாவது சரியான நேரம். கரூரில் 41 பேர் மரணத்தை விட சரியான நேரம் உங்களுக்கு வந்துருமா? 41 பேர் மரணத்திலே, 41 பேர் மரணத்திலே பத்திரிகையாளர் திருச்சியிலே காத்திருந்த உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சர் குண்டர்களை அனுப்பி, ஆம்புலன்ஸ் அனுப்பி, கத்தியை வைத்து வீசி, ஆசிட்டை வீசி எங்க ஆட்களை கொன்னுட்டாரு. உனக்கு தைரியம் இருந்தா ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? வீடியோ போட்டு சிஎம் சார் எனக்கு ஏதாவது உங்களுக்கு என் மேல வருத்தம் இருந்தா என்ன எது வேணாலும் பண்ணுங்க, என் ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட்டீங்கல்ல, அதே ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே? பனையூர் அலுவலகத்துக்கு பிரஸ் வரலையாங்க. ஏங்க ஒருத்தர் பனையூர் அலுவலகத்துல தென்னை மரத்து மேல ஏறின்னு கேமரா பிடிச்சிருக்காரு. அவரை கூட்டு உட்கார வச்சாங்க. வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் பிரஸ் தானே தரேன், இந்தா தர்றேன். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, மாலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. எத்தனை முறை ஊடகம் நின்றாலும் அந்த ஊடகத்தை சந்திக்கிற தலைவன் எங்களுடைய செந்தமனன் சீமான். யாரோ சொன்னாங்க முதலமைச்சர் பேட்டி கொடுத்தாரா, முதலமைச்சர் பேட்டி என்னைக்கு கொடுக்கிறாரோ அதுக்கு மறுநாள் தான் நாங்க கொடுப்போம். நீங்க என்ன புரியல எனக்கு? திமுகவும் அதிமுகவும் சரியில்லைன்னு நீங்க வந்தீங்க. திமுக அதிமுக சரியில்லை. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. எம்ஜிஆர் ரோல் மாடல் ஓகே, எம்ஜிஆர் ரோல் மாடல் ஓகே. எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், பாயும் புலிகளுக்கு 10 கோடி அள்ளி கொடுத்த வள்ளல், ஏழை எளிய மக்களுக்காக சிந்தித்த தலைவன். என்றைக்கும் எம்ஜிஆருடைய ராமாபுரத்து தோட்டத்து கதவுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது. எம்ஜிஆர் ரோல் மாடல். கலைஞர் கருணாநிதியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட திமுக தீய சக்தி. திமுகவை ஒழிக்கணும். திமுக 1969க்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த